இந்த அஞ்சலியால நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்படி ஒரு தவறான முடிவை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த இடத்துல வந்து இப்ப நான் அஞ்சலி வந்துட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தது மட்டும் இல்லாம, இந்த வீடே என்னோடது தான். அது மட்டும் இல்லாம என்ன யாராச்சும் இங்கிருந்து விரட்டணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து இப்ப என்ன நடக்கும், ஏது நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. அப்படின்ற மாரி பயங்கர கோவத்தோட வந்து இப்ப சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னடா நடக்குது இங்க டேய்! அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அஞ்சல் வந்து இப்ப இத்தன நாளா நம்ம கார்த்திக் முன்னாடி, அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம ஜானகி முன்னாடி, அதுக்கப்புறம் இந்த பைரவி முன்னாடி வந்து நிக்கிறதுக்கே ரொம்பவே வந்து இப்ப பயப்பட்டு இருந்தவ. ஆனா இப்போ இவ்ளோ தைரியமா வந்து இப்ப வீட்டுக்குள்ள உட்கார்ற மாரி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இலக்கியா, கௌதம் இத்தன பேர் வந்து இப்ப இருந்துமே, இந்த அஞ்சலிய இந்த வீட்ட விட்டு விரட்டவே முடியல. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆயி போயி, இதுக்கு மேல வந்து இப்ப நம்ம எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இந்த அஞ்சலி விரட்டத்துல குறியா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கார்த்திக்கோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கணும். அப்பதான் வந்து அஞ்சலிக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, கார்த்திக் இருந்துட்டு வந்து ஒழுங்கு மரியாதையா வந்து இந்த வீட்ட விட்டு வெளிய கிளம்பிடு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அஞ்சல் இருந்துட்டு என்னால போ முடியாது. ஒண்ணு எனக்கு பணத்த செட்டில் பண்ணுங்க. இந்த சொத்துல பாதி சொத்த வந்து எனக்கு எழுதி வைங்க. இல்ல அப்படின்னா என்ன உங்க பொண்டாட்டியா ஏத்துக்கோங்க. இந்த 2 ஆப்ஷன தவிர வேற எதுவுமே உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. இந்த வீட்ட விட்டு என்னால போக முடியாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்களா? குடுத்துக்கோங்க. ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? அனுப்பிக்கோங்க. எனக்கு வேற வழி இல்ல. இங்க வந்து எனக்கு வெளிய போனா பிச்சை தான் எடுக்கணும் நானு. இங்க இருந்தாலாச்சும் வந்து உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் தயவு கிடைக்கும். இல்ல அப்படின்னா ஜெயிலுக்கு போனாலாச்சும் வந்து எனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படி இப்படின்ற மாதிரி அஞ்சலி வந்து தன்னோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. பட் இந்த இடத்துல வந்து அஞ்சலி சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. ஏன்னா அஞ்சலி வந்து இப்படி பேசுறவளா, யாரா இவளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது, யாரா அந்த பையன்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அஞ்சலி வந்து அங்கேயே டேரா போட்டு உட்கார ஆரம்பிச்சிடறா. அது நம்ம கார்த்திக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இதுக்கப்புறம் வந்து நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து வர ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா பிரியாவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலி வந்து இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அஞ்சலியை இப்போ விரட்ட முடியல, பிரியாவை கூட்டிட்டு வர முடியல. இப்படி 2 விஷயத்துல வந்து வசமா மாட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலயும் வந்து அஞ்சலி தான் நம்மளோட அடுத்து வந்து நம்ம கூட இருக்க போறவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு, நம்ம எதுக்காக வந்து இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கணும். அஞ்சலியை வந்து நம்ம டோட்டலா வெறுத்துட்டோம். அஞ்சலி அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம எதுக்குடா லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டோம். இதுக்கப்புறமா வந்து நம்ம உயிரோடு இருந்தா வாய்ப்பே கிடையாது. இதுக்கு மேல வந்து நம்ம செத்து போயிடலாம். அவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகுறாங்க. ஏன்னா இப்போ அஞ்சலி சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே வந்து அந்த மாதிரி நீ என்ன பண்ணாலும் வச்சுக்கோயேன், அதாவது அந்த பிரியாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச அந்த பிரியாவை நான் கொன்னுடுவேன். அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கடைசியில நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த மாதிரி தவறான முடிவு எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம கௌதமும், இலக்கியாவும் கார்த்திக்க காப்பாத்துறாங்க. அதெல்லாம் வேற விஷயம். பட் இந்த இடத்துல வந்து இந்த அஞ்சலிய விரட்ட முடியாம எல்லாருமே திணறிக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்த குடுக்குது. ஆனா அதே சமயம் இது எல்லாத்துக்குமே யாரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல ஒருத்தங்க குத்த வச்சு உட்கார்ந்திருக்காங்களே, இந்த பைரவி மேடம் அப்படின்றவங்க வந்து சொல்லி, அவங்க தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம். எதுக்காக வந்து மறுபடியும் இந்த அஞ்சலிய வர வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ தீர்த்து கட்டுறதுக்காக தான். ஏன்னா, இந்த அஞ்சலிய வந்து இலக்கியாவ தீர்த்து கட்டிட்டாங்கன்னு வையுங்களேன், அதுக்கப்புறம் வந்து அஞ்சலியும் ஈஸியா அவங்களால விரட்டிட முடியும். அதுக்காக தான் வந்து இந்த மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.